கொடைக்கானலில் உள்ள ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஆலையில் ஆய்வு நடைபெற்று வருகிறது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் மகேஷிடம் கேட்கலாம். மகேஷ், இந்துஸ்தான் யூனிலிவர் ஆலையில் ஆய்வு நடத்துவதற்கு என்ன காரணம்? நிச்சயமாக காயத்ரி, அதாவது இன்று திடீரென்று மாசு கட்டுப்பாட்டு வாரிய சென்னை சேர்பர்சன், திண்டுக்கல் சேர்பர்சன் மற்றும் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வேணுகோபாலு, திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பாலபாரதி தலைமையிலான ஒரு அரசு அதிகாரிகள் குழு திடீர் ஆய்வுல மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆய்வு பணியை அவங்க தொடங்குறதுக்காக பான்ஸ் ஆலைக்கு செல்லும் போது பத்திரிகையாளர்களும் உள்ள நுழைய முயற்சி பண்ணாங்க. ஆனா பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த ஆய்வு பணி இப்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வு பணி முடிஞ்சவுடன் கொடைக்கானல் நகர்மன்ற கூடத்துல இந்த குழு எல்லாமே ஒரு அமர்வுல ஈடுபட்டு உள்ள இருக்க பாதரச கழிவுகளை நீக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை பற்றி பேச போறதா ஒரு தகவல் இருக்கு காயத்ரி. மகேஷ், இப்போ குறிப்பா ஆய்வுல என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆய்வுல முக்கியமாக காயத்ரி, அந்த பான்ஸ் நிறுவனத்தினுடைய முகப்புல இருக்க ஆலையை சுத்தப்படுத்தின இடத்தை மட்டும்தான் இவங்க பார்வையிட முடியும். அதாவது இந்த ஆலைக்கு பின்னாடி 17.5 டன்னு பாதரச தெர்மாமீட்டர் செய்யும் போது ஏற்பட்ட கழிவுகள் மண்ணுல கலந்திருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மேலும் அந்த கழிவுகளை இவங்க அந்த பாம்பார் சோலாங்கிற பகுதியில புதைச்சி வச்சிருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போய் இந்த குழுவினால பார்வையிடவே முடியாது காயத்ரி. என்ன காரணம்னா, அந்த பகுதியில போகும்போது அந்த பாதரசத்தினுடைய நச்சு வாயு இருக்கும். அதை கவச உடையெல்லாம் போட்டுட்டு தான் போகணுங்கிற மாதிரி இருக்கு. அதனால இவங்க மேம்போக்கா அந்த பாதரச ஆலையில இவங்க என்னென்ன யூனிலிவர் நிறுவன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, அதை சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை என்ன செய்ய போறாங்கிறத மட்டும்தான் இவங்க பார்வையிடுறதா தகவல் நமக்கு இருக்கு காயத்ரி. மகேஷ், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்றோம்.